கடகராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம். ஏன்னா அவங்களுக்கு பெரிய விஷயம் அஷ்டமத்தில் சனி முடியறது. உடல் நலத்தில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். திருமண பாக்கியம் உண்டு. குழந்தை பிராப்தி இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வருது. வெளிநாட்டில் அதுவும் வெஸ்டர்ன் கண்ட்ரி போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதாவது குடும்பத்தில் நல்ல ஒரு குதூகலம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா புதிய புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் அதாவது கடகராசிக்காரர்கள் அதுவும் பால் சம்பந்தம், அதை தவிர தண்ணீர் சம்பந்தம், விவசாயம், இதிலெல்லாம் அதீதமான லாபத்தை எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும், அதாவது இந்த தானியங்கள், சிறு தானியங்கள் மூலியமாக அதீதமான லாபம் எடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த ஐடி செக்டரில் இருக்கிறவங்க, எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு பெரிய மாற்றங்கள் உண்டான காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு உடல் நிலையில் சற்று ஏற்றம் இருக்கும். 11ஆம் மாதம் வரலும் கேது பகவான் வந்த உடனே உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையோடு சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். எதிர்பாலினத்தோர் மூலியமாக அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் பணயோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. மொத்தத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு 85 விழுக்காடு பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த 2026 வருஷம் வந்தாகும்.